பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் காலை பொழுதில் நாம் எல்லாரும் ஓய்வு நாள் பரிசுத்தமாய் அனுசரிக்க நாம் சபைகளுக்கு நேராக கடந்து செல்ல வேண்டிய நாளாக இருக்கிறது. உங்களில் அநேகர் ஆவிக்குரிய நல்ல சபைகளுக்கு சிலர்களாக காணப்படலாம். எல்லா சபைகளையும் நேசிக்கிற தேவன் ஒரே தேவன். அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். சர்வ சிருஷ்டிகர் அவர் பாதத்திலே நாம் சரியான வேளையிலே தேவாலயத்திற்கு போகும்போதும் வரும்போதும் நம் நடையை காத்து கொள்ளும்போது தேவாலயத்தின் பரிபூர்ணமான நன்மைகளால் இன்று தேவன் நம்மை நிரப்புவது உறுதி. தேவ பாதத்திலே ஆண்டவரை ஆராதித்து ஒரு பாடலை பாடி வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். பிதாவே ஆராதிக்கின்றேன், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றேன், ஆவியானவரே அன்பு செய்கின்றோ தூய ஆவியானவரே அன்பு செய்கின்றோ உம்மை ஆராதிக்கின்றோ ஆர்ப்பரிக்கின்றோ அன்பு செய்கின்றோ உம்மை ஆராதிக்கின்றோ ஆர்ப்பரிக்கின்றோ அன்பு செய்கின்றோ. மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். மகளாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். சோத்திரமும் கனமும் வல்லமையும் வெலனும் மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும். மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும். உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே, ஐயா இனிமேலும் வருபவரே, எப்போதும் இருப்பவரே, ஐயா இனிமேலும் வருபவரே. உம்மை ஆராதிக்கின்றோம்
ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் உங்கள் மேலே வைத்திருக்கிற அன்பிற்கு அடையாளமாக இன்று எங்கள் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு உம்மை சேவிக்க நாங்கள் கடந்து போகிறோம். இந்த நாளெல்லாம் உமக்காக எங்கள் வாழ்நாளிலே, இந்த குறிப்பிட்ட ஓய்வு நாளிலே மிகுதியான வேலைகள் ஆண்டவரே உங்களுக்காக நாங்கள் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேசமெங்கும், உலக நாடுகள் எங்கும் ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபைகளை வேலையடைத்து காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, உன்னதமானவரின் மறைவிலை ஆண்டவரே சர்வ வல்லவருடைய நிழலிலே பாதுகாத்தர்கள். உம்முடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இன்று வல்லமையாய் பயன்படுத்தும். நான் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், ஆடுகள் என்னை அறிந்திருக்கிறது என்று சொன்னீங்களே, அதுபோல தொழுவத்தில் உள்ள ஆடுகளை, தொழுவத்தில் இராத மற்ற ஆடுகளை இந்த நாளிலே கூட்டி சேர்த்து ஒவ்வொரு சபைகளும் நிரம்பி வழியத்தக்க ஆத்துமாக்களை அநேகர் மனம் திரும்புதலை காண அப்பா நீங்கள் இன்று உதவி செய்யுங்க. விசுவாச பிள்ளைகள் இன்று முழுவதும் தங்களை ஊழியங்களிலே இணைத்து கொள்ளும்போது அவர்களுக்கு உண்டான பலனை கொடுப்பீராக. பரிசுத்தத்தோடு நாங்கள் உம்மை தொழுது கொள்ள உமக்கு பயந்து ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தார். எங்களோடு பேசும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாள் நாம் பார்க்க போகிற செய்தியினுடைய தலைப்பு, நாம் யார், கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்கிற தலைப்பில் நம்மை குறித்து சிந்திக்க போகிறோம். இது நமக்காகவும் பிரயோஜனமாகும், நம் சந்ததிக்காகவும் பிரயோஜனமாகும். சங்கீதம் 106:3 சொல்லுகிறது, நியாயத்தை கை கொள்ளுகிறவர்களும் எக்காலத்திலும் நீதி செய்கிறவர்களும் பாக்கியவான்கள். இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் போட்டிருக்கு, தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற ஜனங்கள் அவர்கள் பாக்கியவான்கள்னு போடல, மகிழ்ச்சி அடைவார்கள். எப்போதும் அந்த ஜனங்கள் நல்ல காரியங்களையே செய்வார்கள். இன்னைக்கு நம்மை பார்த்து, நம் குடும்பங்களை பார்த்து இப்படி யாராகிலும் சொல்ல முடியுமா? நாம் யோசித்து பார்க்க வேண்டும். சபையில் நாம் இன்று தேவனை ஆராதிக்க புறப்பட்டு கொண்டு இருக்கிறோமே, இல்லைன்னா ஒருவேளை சபைக்கு போயிட்டு வந்து நீங்கள் இந்த செய்தியை கேட்கலாம், ஈவினிங் ஆராதனைக்கு கடந்து செல்லுகிறவர்களாக நீங்கள் இருக்கலாம், இல்லைன்னா குடும்பத்தோடு கூட நீங்கள் இன்று ஓய்வு எடுத்து தேவ சந்நிதிக்கு சென்ற அந்த சந்தோஷத்தோடு மனநிறைவோடு இருக்கலாம். ஒரு சிலர் இந்த நாள் முழுவதையும் ஊழியங்களுக்காக 6 நாளும் அவர்கள் வேலைக்கு போய் இந்த ஒரு நாளாவது சில மணி நேரங்களாவது என் தேவனோடு, தேவனுக்காக நான் ஜீவிக்க மாட்டேனா என்று ஏங்குகிற பிள்ளைகள் இந்த நாளை ஒருவேளை கர்த்தருக்காக விசேஷித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நியாயத்தை கை கொள்ளுகிறவர்களாக, ஆண்டவருடைய வார்த்தைகள் மூலமாக அதை நாம் படித்து அதன்படி நாம் வாழ ஆரம்பிக்கும் போது நியாயத்தை கை கொள்ளுகிறவர்களாக, தேவனுடைய கற்பனைகள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிபவர்களாக புதிய ஏற்பாட்டு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அனுதினம் தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நாம் இருக்கும்போது நாம் எப்படிப்பட்டவர்கள்? பாக்கியவான்கள், மகிழ்ச்சி உள்ளவர்கள். இன்றைக்கி இந்த உலகத்தில் அதிகமாக காணப்படாதது சமாதானமும் சந்தோஷமும். அதைத்தான் ஆண்டவர் அவரிடத்துலேருந்து நமக்கு கொடுத்துருக்கிறார். இந்த உலகத்தால் கொடுக்க எடுக்க கெடுக்க முடியாத சமாதானம், சந்தோஷத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படியே இந்த வசனம் சொல்லுகிறது போல நாம் மாத்திரமல்ல, எனக்கு இந்த வார்த்தையை நான் படிக்கும்போது ஒரு காரியத்தை குறித்து சிந்தித்து கொண்டு இருக்கும்போது நாம் ஏன் இதை குறித்து தியானித்து நமது சந்ததிக்கும் இந்த சத்திய வசனத்தில் உள்ள விடுதலையை அவர்கள் அனுபவிக்கும்படி நாம் இதை பகிர்ந்து கொள்ளக்கூடாது, தியானிக்கக்கூடாது என்று மனதில் ஒரு எண்ணம் வந்தது. அது நிமித்தம் தான் இதை தியானிக்க ஆரம்பித்தேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்கள்
இன்னைக்கு அநியாயம் செய்கிறவர்கள் அநேகம் பெருத்து இருக்கிறாங்க. இந்த காலங்கள் கடைசி காலமாக ஆக நியாயம் செய்கிறது, நீதி நிறைந்த செயல்கள் குறைந்து போய் காணப்படுகிறது. இந்த பாதையிலே சிலர் சிறு பிராயம் முதல் வாலிப பிராயத்திலே நடத்தப்பட்டுட்டாங்கன்னா அவர்கள் தங்களுக்கு ஒரு நேரம் வரும்போது, பெரியவர்களாகும் போது, இந்த அநீதி நிறைந்த உலகத்தில், நியாயம் இல்லாத உலகத்தில் அவர்கள் சந்தித்த சில பிரச்சனைகள் மூலமாக அவர்கள் நீதி செய்கிறதையும் நியாயம் செய்கிறதையும் இரக்கம் செய்கிறதையும் விட்டுறாங்க. அப்படி கிடையாது. இந்த உலகம் நமக்கு எதை கற்றுக் கொடுத்ததோ அதை நாம் செய்ய வேண்டியவர்கள் அல்ல தேவ பிள்ளைகள். நாம் இந்த உலகத்திற்கு எதை செய்ய வேண்டும் என்று இந்த உலகம் நமக்கு செய்யாதா என்று ஏங்கினோம் இல்லை, அந்த காரியத்தை நாம் உலகத்திற்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீதிமொழிகள் 21:3, பலியிடுவதை பார்க்கலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். இன்றைக்கு சில வாலி பிள்ளைகள் இருக்கிறாங்க, கல்யாணம் முடித்திருப்பாங்க, இல்லை திருமணம் முடியாதவங்களாக இருப்பாங்க. ஆனால் ஒருவேளை கல்யாணத்துக்கு முன்னாடி, திருமணத்துக்கு முன்னாடி வேலைக்கு போய் சம்பாதிக்கிற பிள்ளைகளாக இருப்பாங்க. அவர்கள் என்ன ஒரு சின்ன ஒரு மனசாட்சி என்று நினைத்து கொண்டு தங்களுடைய பெற்றோருக்கு தேவையான வசதிகள் எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. நான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஹாஸ்டல் இருக்குது. அந்த ஹாஸ்டல் ஒரு ஹிந்து ஹாஸ்டல் தான். அந்த ஹாஸ்டலில் ஒரு மாதத்துக்கு அங்கே கொடுக்க வேண்டியது 1 லட்சம் ரூபாய். இந்த வலசவாக்கம் பகுதியை தாண்டி ஆலப்பாக்கம் என்று ஒரு இடம் உண்டு. அந்த இடத்துல 1 லட்சம் ரூபாய் ஒரு மாதத்துக்கு கட்டுக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு நல்லா ஏசி ஃபெசிலிட்டி, டிவி மற்ற எல்லாம் உண்டு. நேரத்துக்கு சாப்பாடு, அது மாதிரி மெடிக்கல் ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்குது. பெரிய காம்பவுண்டு, நான் கேள்விப்பட்டேன், நான் போய் பார்க்கல. பெரிய காம்பவுண்டின் பகுதிகள், எல்லாருக்கும் செப்பரேட் ரூம், எல்லா ஃபெசிலிட்டியும் உண்டு. அவர்கள் ஒரு வேளை கோயிலுக்கு எங்கேயாவது போனோன்னா அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு கொண்டு வந்து விடுகிறாங்க. மற்றபடி அவங்களுக்கு ஆசைப்பட்ட ஒரு சாப்பாடு அதை சாப்பிட முடியாது. எங்களுடைய பாட்டி உயிரோடு வாழ்ந்த காலத்தில் ரொம்ப குறைவாக சாப்பிடுவாங்க. ஆனால் அவங்க விரும்பினது மட்டும்தான் சாப்பிடுவாங்க, ரொம்ப குறைவு. முக்கால்வாசி அவங்க டீ குடிச்சிட்டே, அதை டீ இல்லைன்னா ஒரு பன்னு எப்போவாது. மத்தியானம் ஒரு வேளை கொஞ்சம் சாப்பிட்டாலும் அவங்க ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிடணும்னு நினைப்பாங்க. அதுக்கு அந்த ட்ரை ஃபிஷ்ஷு பிடிக்கும், ரசம் ட்ரை ஃபிஷ் அது ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி ஏதாவது சாப்பிடுவாங்க. ஆனால் யோசித்து பார்த்தேன், அங்கே இருக்கிற 1 லட்சம் ரூபாய் கொடுத்து மாதந்தோறும் தங்களை பெற்றோரை கவனித்துக் கொள்கிற பிள்ளைகள் எப்போவாவது வந்து தன்னுடைய தாய் தகப்பனுக்கு பிடித்த உணவை கொண்டு வந்து கொடுத்து பார்த்துக்குவாங்களா, இல்லை அவர்கள் அங்கேயே இருந்து கடைசி முடிவு மரணம் வரைக்கும் இருப்பாங்களான்னு தெரியல. அதுபோல் இன்னைக்கு ஒரு சிலர் நீதியும் நியாயமும் செய்கிறோம் என்று சொல்லிவிட்டு அம்மாவை அப்பாவை தவிக்க விடக்கூடாது, அவங்களுக்கு எல்லா வசதிகளையும் பண்ணி கொடுத்து விட வேண்டும் என்று நினைக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் நாங்கள் வேலை செய்கிற இடத்துலேருந்து இந்த நாட்டுக்கு வர முடியாது என்பதனால, இந்த தேசத்திலே இருந்தாலும் கூட நான் உன்னை கவனிச்சிக்க முடியாத என் சூழ்நிலை என்று சொல்லி சில இடங்களிலே கொண்டு மாதந்தோறும் பணம் செலுத்துகிறாங்க. வேலை எல்லா வசதிகள் இருக்கலாம், ஆனால் குடும்ப சூழ்நிலையிலேருந்து முற்றிலும் வேறு பிரிக்கப்பட்டவர்களாக வாழ்கிறாங்க. அதுதான் இதில் சொல்லப்பட்டிருக்கு, பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். எவ்வளோ காலங்கள் உலகத்தில் வாழப்போகிறோம், இந்த நிலையற்ற உலகத்தில். அப்போது அந்த காரியத்தை அது கூட தங்களுடைய பெற்றோருக்கு ஒரு பண வசதி கூட பண்ணி கொடுக்காத எத்தனையோ பேர் காணப்படுகிறாங்க. ஒரே வீட்டில் இருந்தால் கூட பேசாத பிள்ளைகள் காணப்படுகிறாங்க. மனமடிவாக்குகிற பிள்ளைகள், அவருடைய குடும்பங்கள் காணப்படுகிறாங்க. அதை விட ஒண்டியாக இருப்பது நலம்தான் இந்த நாட்களிலே நினைக்க வேண்டும். இது மாதிரி இந்த உலகத்தில் இருந்து அவர்கள் எதை அவருடைய நண்பர்கள் நடுவிலே கற்றுக்கொள்ளுகிறார்களோ அதையே செய்கிறாங்க. ஆனால் தேவ பிள்ளைகள் அப்படி செய்யக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பலியிடுகிறதா பெருசு. ஆலயத்துக்கு வந்தாலும் அப்படி தான், கரெக்டாக டைமுக்கு ஒரு வேளை வரலாம், காணிக்கைகள் கொடுக்கலாம், சில பேர் தசமபாகங்கள் கொடுக்கலாம். எங்களுடைய ஊழியத்தில் நான் சொல்வது உண்டு, நீங்கள் எத்தனையோ வயது, அதாவது வேலை செய்ய வேண்டிய வயது தாண்டி வேலை செய்கிறாங்க.
ஏன்னா எல்லாம் கைகளின் உழைப்பை சாப்பிடுகிற பிள்ளைகள். எங்களுடைய சபையில் வருகிற பிள்ளைகள் ஏழ்மையான பிள்ளைகள். தங்களுடைய பிள்ளைகளுக்கு எந்த விதத்திலையும் தொந்தரவு கொடுக்கக்கூடாது என்று அவர்கள் உழைக்கிற பிள்ளைகள். நான் சொல்லுவேன், நீங்கள் காணிக்கையோ தசம்பாகமோ போட வேண்டாம். இந்த ஆலயத்திற்கு வந்து எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ, 84 வயது அன்னாள் தெய்வ பாதத்திலேயே விழுந்து கிடந்தார். அதுபோல் நீங்கள் வந்து ஜெபம் பண்ணுங்கள், நல்லா ஜெபம் பண்ணுங்கள். நல்லா இங்கே ஒரு ரெஸ்ட் மாதிரி தான் தெய்வ பாதம். என்ன ஃபெசிலிட்டி வேணும் பண்ணி கொடுக்குறேன். வந்து இந்த ஆலயத்தில் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருங்க. முடிஞ்சால் கைப்பிரதிகள் எடுத்து நீங்கள் போகும்போது 1-2 பேச்சை கொடுங்க. சபைக்காக ஜெபம் பண்ணுங்கள். சுற்று வட்டாரத்தின் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட ஜெபம் பண்ணுங்கள். இப்படி உங்கள் மனசில் என்னெல்லாம் கவலை இருக்குது கர்த்தர் பாத்திரம் ஊற்றிடுங்க நான் சொல்லுவேன். ஏன்னா அதை விட ஒரு ஆத்துமா கர்த்தருக்குள்ளே வரதை விட ஒரு பெரிய சந்தோஷம் என்ன இருக்குது? ஆத்துமா ரட்சிக்கப்படணும், ஆத்துமா தேவன் ஆலயத்தின் மேலே பிரியமாக இருக்கணும், தேவனின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும், சமாதானமாக இருக்கணும், வாக்குவாதம் வரும் முன்னாடி அதை விட்டு விலகி வரணும். இதை விட மேலான காரியம் இல்லை. ஆண்டவர் தான் சொல்கிறாரு, நீங்கள் யாராக இருந்தாலும் எக்காலத்திலும் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? நீதியை செய்கிறவர்களாக, நியாயத்தை கை கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 56 முதல் 2 வசனங்களில் கூட நம்ம வாசிக்கும் போது, நீங்கள் நியாயத்தை கை கொண்டு நீதியை செய்யுங்கள். நம்ம எப்பவுமே கர்த்தருடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்நாளெல்லாம் நான் இன்று வரைக்கும் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள எனக்கு விருப்பம் உண்டு. கற்றுக்கொள்ளணும், கற்றுக் கொடுக்கணும். பைபிள் காலேஜில் நான் முன்னாடி நான் படித்தேன். ஆனால் அந்த கடைசி ஃபைனல் அந்த இதுக்கு நான் போகலை. ஏன்னா என் ஹஸ்பண்ட் மறித்த சமயம் எனக்கு அது போக விருப்பம் இல்லை. ஆனால் அப்படி கற்றுக்கொள்ள வரும்போது எங்களுடைய பாஸ்டர், பைபிள் காலேஜ் பாஸ்டர் 2 மாதத்துக்கு 2 நாள் சொல்லி தருவாங்க. 10 மணி காலையிலேருந்து 1 மணி வரைக்கும். அதை எடுத்து எழுதி வைத்து கொண்டு அன்னைக்கு ஈவினிங்கே என்னோட கூட உடன் ஊழியம் செய்கிற பிள்ளைகளை அழைத்து அவர்களோட எல்லாம் சொல்லி கொடுத்துருவேன். இதனால் எனக்கு கிடைக்கிறது என்ன? நல்ல மனசில் பதியும். அதை தவிர அவங்களும் நம்ம காசு கொடுக்காமலே சிஸ்டரோட அலையாமலே அதான் ரொம்ப தூரம் போனோம் அந்த நாட்களில். அப்போது கற்றுக்கொள்ளுகிறோமேன்னு அவங்களுக்கு ஒரு வாஞ்சை தாகத்தோடு. வெளிப்படுத்தல் அதிகாரத்தை கூட ஒரு சகோதரர் என் கரத்தில் கொடுத்தாங்க. இது உங்களுக்கு வச்சுக்கோங்க சிஸ்டர், யூஸ் ஆகும்னு சொல்லி. அவர் மறித்து போயிட்டார்னு நினைக்கிறேன். இப்போ சொல்லி கேள்விப்பட்டேன், நான் பார்க்கலை, எனக்கு தெரியாது. அதை நான் படித்து ஒரு காலத்தில் என் கரத்தில் கிடைக்கும் போது அதை நான் யூஸ் பண்ணதே இல்லை. அப்புறம் ஒரு நாள் இந்த வெளிப்படுத்தல் அதிகாரத்தில் சில விளக்கங்களுக்காக நான் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை எடுத்து வாசித்து 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 நாங்கள் 40 நாட்கள் அந்த லென்ட் டேஸ் உபவாச ஜெபித்த போது, அந்த நாட்களில் சர்ச்சுக்கு வர முடியாது, லேண்ட்லைன்லேயே அந்த கூகுள் மீட்லேயே எல்லாம் நாங்கள் ஷேர் பண்ணி கொண்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த ஃபுல் அந்த பெரிய புக்கு, பவுண்ட் புக், அது முடிக்கிற வரைக்கும் கரெக்டாக இருந்தது இந்த 40 நாட்களுக்குள்ளே. அப்போ பாருங்களேன், அது ஒரு வாஞ்சை, ஒரு தாகம் நமக்குள்ளே இருக்கும்போது தாகத்தை ஆண்டவர் தீர்க்கிறார். நியாயத்தை கை கொள்ள வேண்டும், நீதியை செய்ய வேண்டும். ஏன் அப்படி சொல்கிறாரு? என் ரட்சிப்பு சீக்கிரம் வரப்போகிறது, என் நீதி வெளிப்படுகிறது சமீபமாயிடுச்சு. எல்லாரும் அதை தானே எதிர்பார்க்குறோம். உலகப்பிரதமாக யோசித்து பார்த்தீங்கன்னா, நெடுங்காலமாய் காத்திருக்கிறேன் ஆண்டவரே, விரும்பினது வரும்போது எப்படி இருக்கும்? ஜீவ விருட்சம் போல இருக்கும். நேற்று தினத்தில் பார்த்தோம், சகரியா எலிசபெத் தம்பதிகளுக்கு நெடுங்காலமாய் காத்திருந்து மறந்து போன காரியங்கள். நேற்று கூட அதை ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு பிழை பண்ணிட்டேன், யோவான் அப்படின்னு சொல்லிட்டேன், சகரியா என்று சொல்லணும். சாரிப்பா, சாரி, நான் அது சாரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே யோவான் இல்லை சகரியான்னு சொன்னேன். அது புது எடிட்டர் அவன் மிஸ்டேக் பண்ணிட்டான், அந்த சாரின்னு சொன்னோன்னே எடுத்துட்டான். அதனால் இப்படி சில நேரம் மிஸ்டேக் வந்துடுது. ஆனாலும் தேவன் நல்லவர், நம்மை பொறுத்து கொள்ளுகிற கர்த்தர், மன்னிக்கிறவர். அதனால் அது ஒரு வேளை நேற்று நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா சாரி கேட்குறவங்கக்கிட்ட. அதில் நான் பார்க்கும்போது என்னுடைய ரட்சிப்பு வரப்போகிறது. நம்ம நிறைய நாள் காத்திருந்து நம்ம நினச்சது கிடைக்கும் போது எப்படி இருக்கும்? மிகப்பெரிய சந்தோஷம். அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு கிருபை கூட நம்ம வாங்கிக்கணும்.
ஏன்னா அதுக்கு கூட ஒரு பலன் வேணும், சரீரத்தில் ஒரு பலன் வேணும். ரட்சிப்பு வெளிப்பட, நீதி வெளிப்பட சமீபமாக இருக்கிறது. இப்படி செய்கிற மனுஷனும் இதை பற்றி கொண்டிருந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காத படிக்கு ஆசரித்து ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கையை காத்து கொள்ளுகிற மனுபுத்திரனும் பாக்கியவான். நம்முடைய அந்தரங்கம் தான் மெயின். உள்ளும் புறம்புமாக அப்படிதான் சொல்லியிருக்கு. மேய்ச்சலை கண்டடைவான். முதல்ல உள்ளான மனிதனில் வல்லமையாய் பலப்பட வேண்டும். சில பாத்திரங்களெல்லாம் அந்த காலத்துலலாம் சில பித்தளை பாத்திரம் இருக்கும், நான் ரொம்ப சோம்பேறி. அந்த பாத்திரத்துக்கு மேலே அதை விளக்குறது ரொம்ப கஷ்டம். அது என்னமோ போட்டு விளக்குவாங்க. நான் பார்ப்பேன், உள்ளே மட்டும் நல்லா விளக்கிட்டு அதில் ஏதாவது ஒன்று பண்ணுவேன். ஏன்னா அது அவ்வளோ கஷ்டமான காரியம். உள்ளுக்குள்ளே நல்லா நம்ம க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதில் ஊற்றுற ஒரு பாலோ இல்லை வேறு ஏதோ கெட்டு போகாது. அதுக்காக தான் நம்ம உள்ளுக்குள்ளே நல்லா க்ளீன் பண்ணுறோம். அதே மாதிரி தான் உள்ளான இருதயம் நாளுக்கு நாள் பரிசுத்தம் அடைஞ்சிட்டே இருக்கணும். குழந்தை இருதயம் போல் மாறினா தான் பரலோகராஜ்யத்துக்கு வரலான்னு சொல்லப்பட்டிருக்கு. சில நேரம் நல்ல இருதயமாக இருக்கும். ஒரு சிலருடைய இருதயம் குடும்பத்தில் ப்ரெஷர்ஸ் வரும்போது அவங்களுடைய குடும்பத்தினர் வேறு ஏதாவது அடுத்த நெக்ஸ்ட் ரவுண்டில் இருப்பாங்க, இல்லை இன்னர் ரவுண்ட்லேயே இருக்கிறவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் எரிச்சல் மூட்டும் போது, கோபப்படுத்தும் போது நம்ம முகக்கலையே அப்படியே மாறி போயிடும். சில நேரத்துக்கு சோகம் வந்துடும், சில நேரம் டிப்ரெஷன் ஆயிரும். ஐயோ இந்த சூழ்நிலை மாறாதாங்கிற ஒரு நிலைமையில் இந்த முகக்கலையே மாறி போயிடும் பாருங்கள். அப்படி இராதபடிக்கு நான் காத்திருக்கிறேன். யாருக்கு? ஒரு மனுஷனுக்கா? இல்லவே இல்லை. இரக்கம் இல்லாத மனுஷனுக்கா? மாறி போகிற ஒரு மனுஷனுக்கா? இல்லையே, தேவாதி தேவனுக்காக காத்திருக்கிறேன். நான் என் கையை பாவம் செய்யாதபடி காத்து கொண்டு இருக்கிறேன். என்னுடைய கரங்கள் பிரயாசத்தை நான் சாப்பிடணும்னா நம்ம கரங்கள் விரல்கள் பரிசுத்தம் அடைய வேண்டும். ஒரு காலத்தில் எத்தனையோ தவறுகள் செஞ்சிருக்கலாம், ஆனால் இனிமேலாவது ஒவ்வொரு நாளும் நமக்கு நினைவு வருகிற ஒவ்வொரு பாவங்களையும் ஆண்டவர்கிட்ட அறிக்கை இட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை இன்னைக்கு நம்மை சுத்திகரிக்கிறது. அப்போ அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோமா? நாம் யார்? எப்படிப்பட்டவர்களாக வாழுகிறோம்? ஆலயத்துக்கு போகிற கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமா? தேவனை பின்பற்றுகளாக இருக்கிறோமா? 1 யோவான் 3:7-10 சொல்லுகிறது, பிள்ளைகளே நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாது இருங்கள். நீதியை செய்கிறோம் எப்படி இருப்பான்? இன்னைக்கு அநேக வாலிய பிள்ளைகள் வெளி தோற்றத்தை பார்த்து ஏமாந்து போகிறாங்க. சில சகோதரிகள் கூட ஏமாந்து போகிறாங்க, சகோதரர்களும் ஏமாந்து போகிறாங்க. தங்களுக்கு கிடைத்தது ஜாடிக்கேற்ற மூடி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தங்களுக்கு கிடைத்தது தேவனால் முன்னறியப்பட்டு முன்குறிக்கப்பட்டு அருமையாய் கொடுத்த ஒரு வாழ்க்கை துணை என்பதை மறந்து போய் சலிப்புள்ளவர்களாக எங்கேயோ காரியத்தை தேட ஆரம்பிச்சுவாங்க. அப்போது அந்த மாதிரி செய்கிறது தேவ நீதி கிடையவே கிடையாது. என்ன சொல்லியிருக்கு? தேவ நீதி என்ன? நீதியை செய்கிறவன் யார்? கண்டுபிடிச்சலாம் ஈஸியாக. அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். அப்போ அவனுடைய செய்கையை பார்த்தா தெரியும், பேச்சு பார்த்தா தெரியும், பார்வை பார்த்தா தெரியும். இன்னைக்கு நாம் இதெல்லாம் செய்கிறதில்ல. அப்படியே டக்குன்னு சில பேர் என்ன செய்திருவாங்க, நம்பிடுவாங்க. அப்போது ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, பாவம் செய்கிறவன் கண்டுபிடிச்சிட முடியும். ஏன்னா அவன் பிசாசினால் உண்டானவன். அவன் வாய் திறந்தாலே உலக பிரகாரமாக தான் போகும். அது ஆவிக்குரிய பிரகாரமாக அந்த எண்ணமே வராது. இதனால்தான் ஆவிக்குரியவர்களும் உலக பிரகாரமான மனிதர்களும் ஒன்றோட ஒன்று ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கூடாது. அது ஃப்ரெண்ட்ஷிப் வைத்து கொள்ளும் போது கள்ளம் கபடம் இல்லாமல் நம்ம பேசுகிற வார்த்தைகளெல்லாம் வேறு மாதிரி ஸ்டோர் ஆயிடும். அதனால நிறையா கஷ்டமான விளைவுகள் உண்டு. ஒருவேளை நம்ம ஒரு சிங்கிள் பர்சனாக ஒரு இடத்துல நிற்கலாம். வாலி பிள்ளைகள் அப்படி தவறு பண்ணும்போது மன வருத்தமாக இருக்கும். இப்படி சில நேரம் தான் நான் ரோட்டில் நடந்து வருவேன். அப்படி வரும்போது பார்த்தா இந்த வாலிப பிள்ளைகள் அங்கங்கே நின்று கொண்டு ஃபோனில் சைக்கிள் அங்கே வச்சுட்டு பேசுவாங்க. ஆனால் இந்த பெண் பிள்ளைகள் இல்லைன்னா ஒரு பையனாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், ஒருத்தர் தான் சிங்கிள் பர்சன் இருப்பாங்கன்னா அடுத்த சைடு எத்தனை பேர் இருப்பாங்க, எப்படி இதை ரெக்கார்ட் பண்ணுவாங்க, எப்படி அதை வைத்து பழி வாங்குவாங்க, எதுவுமே தெரியாதபடி இருக்காங்க. அப்போ அவங்க பாவம் செய்கிறவன் எதினால் உண்டாயிருக்கிறான், அவன் கிரியை வெளிப்படுத்தி கொடுத்துரும். அநீதி நிறைந்தது அவனுக்கே அந்த கான்சியன்ஸ் இருந்துச்சுன்னா நினச்சி பார்ப்பா, ஐயோ நான் துரோகம் பண்ணுகிறேனே அப்படின்னு சொல்லி. அதுதான் இந்த நாட்கள் ரொம்ப குறைஞ்சி போயிருக்கு. அதனால் எவ்வளோ தற்கொலைகளும் கொலைகளும் எவ்வளோ மோசமான நிலைமைகள் உலகத்தில் காணப்படுது.
இப்போ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டானவன், இந்த கிரிகளை அழிக்க தான் தேவகுமாரன் கல்வாரியில் வெளிப்பட்டார். அப்போ தேவனால் பிறந்தவனா பிசாசினால் பிறந்தவனா அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும். தேவனால் நான் பிறந்திருக்கிறேனா? என் பிள்ளைகள் தேவனால் பிறந்தவர்களாக காணப்படுகிறாங்களா? அவங்க பிறக்க வேண்டியது அவசியம். மறுஜென்ம முழுக்கினாலும் ஆவியானவராலும் அக்னியினாலும் அவள் ஞானஸ்நானம் பண்ணப்பட வேண்டியது அவசியம். நாம் கூட அந்த குறிப்புக்காக நம்ம ஜெபிக்கும் போது, நம்ம அவர்களுக்கு முன்னாடி ஜீவனில் சாட்சிகளாய் வாழ்ந்து காண்பிக்கும் போது நிச்சயமாகவே தேவன் அந்த விதத்திலேயே ஆசீர்வதிப்பார். அவங்களுக்கு தெரியணும், இதுதான் நீதி என்கிறது தெரியணும். நாம் மட்டும் நீதி செய்து நம்முடைய நீதி ஒருவேளை மற்றவர்களை, நம்முடைய குடும்பத்தினரை ஆசீர்வதித்த போதாது, அவர்கள் நீதி செய்து அது சந்ததியா என்ற ஒரு நீதி உள்ள செம்மையான பாதையிலே போகிற ஒரு ஜெனரேஷன் உருவாக்கப்பட வேண்டும். அதுக்கு தான் தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை பெற்றெடுக்கும்படி திருமணம் முடிக்கிறாங்க. அது பலருக்கு தெரியாமலே வாழ்க்கையில் வாழ்ந்து முடித்து அதுக்கு பிறகு தான் தெரிய வருகிறது. இப்போ கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது அப்படின்னா, தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான். அவன் பாவம் செய்யாமல் இருக்கும்போதே, பரிசுத்தமாக இருக்கும்போதே, பேதையை போல விழுந்து விடாதபடி, ஆபத்தை கண்டு பயந்து விலகி இருக்கும்போதே, சத்துருவின் மும்முரத்தை பார்க்கும்போதே கதவை அடைத்து கொண்டு அறை வீட்டு விழாக்க தனித்திருந்து உபவாசித்து ஜெபித்து தேவனை தேடும்போதே அவன் யாருன்னு தெரியும். அவன் தேவனால் பிறந்தவன். ஆபத்தை கண்டு பயந்து கொள்ளுகிறான். எல்லோரையும் நம்புகிறது இல்லை. புறாவை போல கபடச்சொல்லாக இருந்தாலும் சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாக இருக்கிறாங்க. சில பேர் எவ்வளோ கள்ளம் கபடம் பாரு இதெல்லாம் நினைக்கிறாங்களே, நினைக்கலாம். அப்படித்தான் இருக்கு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். புறாவை போல கபடச்சொல்லாக இரு, சர்ப்பத்தை போல வினா உள்ளவளாக இரு என்று சொல்லப்பட்டிருக்கு. நாம் யார் யோசித்து பார்க்கலாம். 1 யோவான் 3:7 முதல் 10 நம்ம இதை வாசித்தோம். 2 சாமுவேல் 8:9 முதல் 15 வாசிக்கும் போது, சில பேருக்கு ஒரு நல்ல போஸ்டிங்க்கு வந்துட்டாலே போதும், நீதி செய்கிறதெல்லாம் போயிடும், அநியாயம் செய்கிறது ஆரம்பிச்சிடும். அதனால தான் பிரசங்கியில் சொல்லப்பட்டிருக்கு, நான் தரித்திரனாகி பிறர் பொருளை திருடாத படிக்கும், நான் ஐஸ்வர்யவானாகி என்னை படைத்த தேவன் யாரு, இதெல்லாம் நான் தான் சம்பாதிச்சேன்னு சொல்லாத படிக்கும். இந்த ரெண்டுமே எனக்கு வேண்டாம். அந்தந்த நாளுக்கு எனது படியை அளந்து போஷித்தள்ளன்னு சொல்லுகிறார். இன்றைக்கி கொஞ்சம் பிள்ளைகள் நான் பார்த்துட்டே இருக்கிறேன். நம்முடைய ஊழியர்கள்னாலும் நம்முடைய பிள்ளைகள் அந்த நாட்களில் இருந்த அந்த ஆரம்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில் இல்லாததை பார்க்கும்போது நான் நினைக்கிறேன், ஒவ்வொரு சின்ன சின்ன நன்மைகளும் எப்படி தேவனை மறக்க வைக்கிறது. அந்த வேலை, வருமானம், பிளேஸ்மெண்ட், நல்ல ஃபெசிலிட்டிஸ், நல்ல வாழ்வுக்கு தேவையான அனைத்தும் செஞ்சு கொடுப்பாங்க. சில இடத்துலலாம் வாடகை கொடுத்துருவாங்க, கரண்ட் பில் கட்டிடுவாங்க, ஒரு கார் கொடுத்துருவாங்க, வாழ வசதிகள் அனைத்தும் பண்ணி கொடுத்துருவாங்க. வருஷத்தில் இத்தனை மாதங்கள் லீவும் கொடுத்துருவாங்க, வாரத்தில் இத்தனை நாள் லீவும் கொடுத்துருவாங்க. சில நாள் நீ வரவே வேண்டாம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிவிடு அப்படின்னு வீட்டிலேருந்தே வேலை செய்ய சொல்லுவாங்க. இதெல்லாம் யாரால் வந்தது? தேவனால் தானே வந்தது. அப்படி ஒரு நமக்கு அந்த ஒரு வசதிகள் வரும்போது தேவ சமூகத்துக்காக, தேவனுக்காக நாம் அதை பிரத்யேகப்படுத்தி வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, தாவீது சமஸ்த இஸ்ரவேல் மேலே ராஜாவாகும் போதும் அவனுக்குள்ளே என்ன ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா, என் ராஜாங்கத்துக்கு கீழே இருக்கிற அத்தனை பிள்ளைகளும் எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக வாழணும், சமாதானமாக வாழணும், தேசத்தில் பயம் இல்லாமல் வாழணும். இன்றைக்கி நம்ம தேசத்தை குறித்து நம்ம பார்க்குறோம், எவ்வளோ பயங்கரங்கள். நம்ம இந்த உலகத்தை நம்ப முடியாதவர்களாக, எவ்வளோ வயதானவர்களாக இருந்தாலும் இந்த உலகத்தை நம்புகிறதற்கு உலகம் அதுக்கு தகுதியே கிடையாது. அந்த நிலைமையில் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்போ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இவன் சமஸ்த இஸ்ரவேல் மேலேயும் ராஜாவாக ஆனாலும் அவன் நீதி செய்கிறவனாக இருந்தான், நியாயம் செய்கிறவனாக இருந்தான். அதிகாரத்தில் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்படியே தாவீது இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக இருந்தான். அவன் தன்னுடைய எல்லா ஜனத்திற்கும் நியாயமும் நீதியும் செய்து வந்தான். ஏழையை விசாரிக்கக்கூடிய சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கோன்னு வேதம் சொல்லுது. அப்போது அவங்க தாவீது ராஜாவுக்கு எந்த வேறுபாடே இல்லை. நம்மளை பார்க்குறோம்ல, ஜாதி வேறுபாடு, மொழி வேறுபாடு, தேசத்தின் வேறுபாடு, நாடுகளுடைய வேறுபாடு, நிற கலர் அதில் வேறுபாடு, படித்தவங்க படிக்காதவங்க, ஏழை பணக்காரங்கன்ற வேறுபாடு,
நிறையா கிறிஸ்தவத்தில் பல வேறுபாடுகள் எல்லாம் காணப்படுது. அப்போது இந்த மாதிரி வேறுபாடு பார்த்து தாவீது ஒன்றுமே செய்யல. அவர் தான் ராஜாவுக்கு நல்ல தகுதியுடையவர். அவருடைய காலத்தில் என்ன செஞ்ச எல்லா ஜனத்திற்கும் நியாயமும் நீதியும் செய்து வந்தான். இப்படி நியாயமும் நீதியும் செய்து வர்றது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். யாராக இருந்தாலும் சரி, இன்னைக்கு கூட இந்த செய்தியை நீங்கள் இன்றைக்கி தான் கேட்கலாம். இயேசுவை பற்றி ஒருவேளை அறியாதவர்களாக இருந்து என்னதான் நடக்குது பார்க்கலாமே நீங்கள் கேட்கலாம். ஆனால் நம்ம எல்லாருக்கும் இந்த வாழ்க்கை சதம் கிடையாது. இந்த வாழ்க்கை ஏதோ வாழ்கிறோம் முடிக்கிறோம். மிருகம் இல்லையே, நம்ம 6 அறிவு உடைய மனிதர்கள். மிருகம்தான் ஏதோ உலகத்தில் வாழும் சாகும், சிலதை அடித்து புசிக்கிறோம், சிலதை தூக்கி தூர போடுறோம், அப்படிலாம் இருக்குது. நமக்கு நித்திய வாழ்க்கை என்று ஒன்று உண்டு. இந்த உலகத்தில் நம் கிறிஸ்துவுக்குள் மரித்தா பரலோகம், இல்லைன்னா நரகம். இதுதான் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. அங்கே போய் அந்த கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். தொடர்ச்சியான ஒரு வாழ்க்கை, நிரந்தர வாழ்க்கை, நிரந்தர நித்திய பரலோகம், இல்லைன்னா நித்திய நரகம். இன்றைக்கி என்னுடைய ஜீவன் பிரிஞ்சால் கூட நான் எங்கே போகணும்? பரலோகத்துக்கு போகணும். இன்றைக்கி இந்த நாளில் ஆயத்தமாகி கொண்டு வரும்போதே எனக்கு ஒரு காரியம் நினைவுபடுத்தினார் ஆண்டவர். இல்லை அப்படி சொல்ல முடியாது, என் மனசில் வந்துச்சு. எப்படின்னா, ஆண்டவரை அன்பு கூறுகிறோம். இன்றைக்கி பல விதங்களில் காட்டு மரங்களில் கிச்சிலி மரம் போன்றவர், 10,000 பேர்களில் சிறந்தவர், இப்படிலாம் சொல்லி நான் மகிழ்ந்துட்டே இருக்கிற ஆண்டவரே. ஆனால் நான் உங்களை ரொம்ப க்ளோஸாக பார்த்துருக்கேன் ஒரு சில நாட்கள். ஆனால் ரொம்பவும் எப்போவுமே நான் ஆண்டவரை பார்க்கல. நான் நம்புகிறேன், உங்களை நான் நம்புகிறேன். கூட இருக்கீங்க, நான் சூழ்ந்திருக்கீங்க, எனக்குள்ளே இருக்கீங்க, எங்கே போனால் வரீங்க, என்னை பார்த்துக்கிறீங்க, எல்லாமே நான் நம்புகிறேன். ஆனால் முகமாக உங்களை பார்த்து நீங்கள் என் கண்ணீரை தொடச்சி அந்த இடத்துல உங்களை துதிப்பாட செய்வீங்கள்ல, அந்த நாள் எனக்கு இன்பமான நாள். என் ஹஸ்பண்ட்க்கு இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறது பார்க்க ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு தெரியாது, எனக்கு கொஞ்சம் ஆசை உண்டு. ஏதோ கொஞ்சம் ஒரு கேஷியா மட்டும் சும்மானா தட்டுவேன், கொஞ்சம் தெரியும், அவ்வளோதான். அது கூட முழுமையாக நான் கற்றுக்கொள்ள முடியாமல் சத்துருவேன். என்ன செய்தால் அதில் கூட பொறாமல் நிமித்தமாக எனக்கு ஒரு தலை சுத்து வரும். அந்த காலத்தில் அந்த குறிப்பிட்ட காலங்களில் எனக்கு நிறையா வந்துச்சு, அதில் இது ஒன்று. அப்போ நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி சூப்பராக போட நினைக்கும் போது கரெக்டாக கழுத்து வலி கிடினஸ் வந்துடும். அது மெடிக்கலி பார்த்தா இதெல்லாம் சொல்லுவாங்க, நான் அதை நம்பவே இல்லை. ஆனால் அந்த கட்டுகள் உடைக்கப்படும் போது நிச்சயமாக என்னால் முடியும். நான் அவங்களுக்கு அது தெரியாது. அப்போ சொல்லுவாங்க, அது பார்க்க ரொம்ப ஆசை, அவங்களுக்கு செய்யணும், ப்ளே பண்ணணும் ரொம்ப ஆசை சொல்லுவாங்க. அப்போ எனக்கு மட்டும் தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன், நம்ம எல்லோரும் ஒரு நாள் பரலோகத்துக்கு போகும்போது நம்ம கையிலலாம் தெரியாட்டால் கூட மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்துருவாங்க, நம்ம பாட்டில் வாசிட்டே இருக்கலாம். யார் மார்க்கு போடுறது, நமக்கு என்ன 50 மார்க்கு 100 மார்க்கு போடணுமா? இல்லை, நம்ம எல்லாருமே தேவ சமூகத்தில் எப்படி இருப்போம், ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கும். அது எனக்கு நினைவு வந்துச்சு. இவ்வளோ நாள் கனவுல பார்க்குறது போல் பிள்ளைகளெல்லாம் அப்படி தான் வீடியோ காலில் பார்ப்போம். என்றைக்காவது 2 வருஷத்துக்கு ஒரு தடவை, 1 வருஷத்துக்கு ஒரு தடவை நேராக பார்ப்போம். அப்போ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போது அது மாதிரி ஆண்டவரே உங்களை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குது ஆண்டவரே, அந்த சந்தோஷத்துக்கு இணையே இல்லையே அப்படி சொல்லி யோசித்துட்டு ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லிக்கிட்டே வந்தேன். அதுபோல் நீங்கள் யோசித்து பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நியாயம் செய், எக்காலத்திலும் நீதியை செய், வழியில் நின்று பூர்வ வழி எதுன்னு கேட்டு அறிந்து கொள். அப்போஸ்தலர் 10:34 முதல் 38 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா பேதுரு பேச துவங்குகிறார். ஜனங்கள் எல்லாம் இருக்கும்போது, நீங்கள் சிலுவையில் அரைஞ்சிட்டீங்க, அவர் உங்களுக்காக தான் வந்தார், உங்களை நேசித்து வந்தார், நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, சிலுவையில் அரைஞ்சிட்டீங்க, அந்த இயேசுவை பிதாவாகிய தேவன் உயிரோடு எழுப்பினார் அப்படின்னு சொல்லி நீங்கள் இதில் 36ஆம் வசனத்தை 35 வாசிக்கும் போது, எந்த ஜனத்திலாகிலும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். எல்லாருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரனுக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. அப்போது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இயேசு எப்படிப்பட்டவராக இருந்தார். நசனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு குணந்தபடினால் நன்மை செய்கிறாயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்க சுற்றி திரிந்தார்.
ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே சொல்லி கொண்டிருக்கிறார் பேதுரு. 44ஆம் வசனம் சொல்லுது, இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டே இருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் அவர் மேலே யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர் பட்சபாதம் உள்ள தேவனே கிடையாது. அது மட்டும் இல்லை, அவர்கள் பல பாஷைகள் பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் எல்லோரும் பார்க்குறாங்க. விருத்த சேதனில் உள்ள விசுவாசிகள் பார்க்கும்போது பரிசுத்த ஆவியின் வர இவங்களுக்கு கூட கிடைக்குமா ஆச்சரியப்படுறாங்க. அதுக்கு பிறகு ஆவியானவரை பெற்றுட்டீங்களே, ஏன் தண்ணீரை விளக்கணும்? இன்னைக்கு நிறைய பேர் ஞானஸ்நானம் எடுக்கிறதே கிடையாது, திருவிருந்துக்கு போகிறதே கிடையாது. தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்கும், சர்ச்சுக்கு ஒழுங்காக போவாங்க. ஆனால் இந்த ரெண்டையும் தள்ளி வைப்பாங்க. ஏன்னா சில காரியங்களில் ஒருவேளை கடைசி வரைக்கும் நான் இருப்பேன், நான் ஒழுங்காக இருப்பேனான்னு அதை அந்த காரியத்துக்கு உள்ளே வரமாட்டாங்க. ஆனால் கட்டாயம் இதெல்லாம் வேணும். இயேசு சொன்னார், ஜலத்தினாலும் ஆவினாலும் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்காவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இயேசுவே ஞானஸ்நானம் எடுத்தார். இப்படி எல்லா நீதியை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு யோவானுக்கு சொல்லுகிறார். யோவான் ஸ்நானங்கள் மூலமாக அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன். நம்மளை பார்த்து தேவன் சொல்ல முடியுமா? நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்கள் பரலோக தேவனை, இந்த சத்தம் கேட்ட நாங்கள் இதை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இந்த நாள் ஓய்வு நாள் கால பொழுதுல அவசரமாக புறப்பட்டு கொண்டு இருக்கலாம். சில நாடுகளில் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் வெள்ளிக்கிழமை ஓய்வு நாள் மாதிரி, சில வியாழக்கிழமை, உலக நாடுகளின் சில பகுதிகளில் ஆண்டவரை மற்ற நாட்கள். ஆனால் எங்களுக்கு இந்தியாவில் சண்டே தான். ஆண்டவரை இந்த நாளில் ஒருவேளை அவங்க புறப்பட்டு கொண்டு இருக்கலாம், ஆலயத்துக்கு போயிட்டு இதை ஒருவேளை கேட்குறவங்களா இருக்கலாம். என் ஆண்டவரை நான் யார் கிறிஸ்துவுக்குள் நினச்சி பார்த்து நீதியையும் நியாயத்தையும் செய்ய எங்கள் சந்ததிக்கு குழந்தைகளாக இருக்கும்போதே அதை கற்றுக் கொடுக்க. இன்றைக்கி வளர்ந்து விட்டு பெரியவளாயிட்டா ஆண்டவரே நாங்கள் சொல்கிற சத்தியத்தை அவங்க ஒருவேளை கேட்க மாட்டாங்க, நீங்கள் புரிய வைங்க என்று சொல்லி நாம் தேவனை சார்ந்து கொள்ளும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம் வாஞ்சைகளை நிறைவேற்றுவார். ஆண்டவரை அப்படி ஜெபிக்கிற பிள்ளைகளை கரத்தில் கொடுக்குறேன். நீங்கள் அவர்களை ஆசீர்வதியும், அவர்களை மன விருப்பங்களை நிறைவேற்றித்தார். எல்லா துதியும் கனமகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.